காங்கிரஸுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி தான் இது. காங்கிரஸ் நிறைய சீட்டு கேட்டுட்டே இருக்கிறாங்க, இவ்வளவு இடம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு இடத்த உங்களுக்கு நாங்க கொடுக்க முடியாது, காரணம் தேமுதிகவுக்கு நாங்க கொடுத்தாகணும், வேற வழி இல்லை, அதனால உங்களுக்கு குறைச்சுதான் நாங்க கொடுப்போம்னு சொல்வதற்காக தான் இப்போ தேமுதிகவை இவங்க இதுல கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. விஜயகாந்த் உயிரோடு கூட இருந்தா தேர்ந்தெடுப்பாரா திமுகவோட? இப்போ சொந்த மனைவியை என்ன பண்றாங்க, கணவருடைய எந்த கட்சி நமக்கு துரோகம் பண்ணதுன்னு சொல்லி அருமையான விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் பேசின காரியங்களை அப்படியே சுக்குநூறா தூக்கி குப்பையில போட்ட மாதிரி இந்த அம்மா அந்த கட்சியில போய் சேர்ந்துருக்கு. மக்களுக்கு துரோகம் பண்ணுங்க, சொந்த கணவனுக்கே துரோகம் பண்ணலாமா? அந்த கணவன் பேர்னால இந்த கட்சியே இருக்குது. கட்சியே கொண்டு போய் எங்க போட்டுட்டீங்க? ஒரு திருட்டு கூட்டத்தோடு கூட நீங்க கொடுத்துட்டீங்க. அந்த திருட்டு கூட்டம் ஏற்கனவே கக்கம் கட்டிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன இல்ல, நெஞ்சில ஈரமே இல்லை, மனுஷ குணமே இல்லை. முதல் காரணம் இதுதான் சாதகமான நேரம்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணாங்க, அழகா அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்து கொண்டு வந்து உள்ள சேர்த்துக்கிட்டு இப்ப காங்கிரஸ் என்ன பண்றாங்க, புறக்கணிக்கிற மாதிரி அவங்களை வெளியே தள்ளுற மாதிரி பண்றாங்க. இப்ப நீங்க காங்கிரஸா தேடி போய் திமுக காலில் விழணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செக் வச்சுட்டாங்க. வழங்குதா? இவ்வளவு நாள் நீங்களும் காங்கிரஸ் எங்க கூட கூட்டணி இருந்தது என்று பேசி கொண்டிருந்தவர் இப்ப என்ன சொல்றாரு, நீ வந்தாவா வராட்டா போ, உனக்கு ஆட்சியில பங்கு கிடையாது, நீ சட்டசபையில உட்கார்ந்தானா உட்காராம போன எனக்கு என்னன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணியான்னு நான் கேக்குறேங்க. முதல்ல அது ஒரு கூட்டணியா? முதல்ல நீங்க தான் எங்கேயுமே ஜெயிக்கலையே. நீங்க எங்கெல்லாம் கூட்டணி வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் என்ன ஆகுது, இவரை கூப்பிடுறீங்க, இவர் பேசணும், தோத்து தான் போகுது. நான் என்ன சொல்றேன், மொத்தமா இவரை தலைவரா வச்சுங்க, மொத்தமா காணாம போயிடும்ன்ற நான் அந்த சிந்தனையோட நான் சொல்றேன். இவரை தலைவரை நீங்க வச்சிருக்கீங்கன்னா மொத்தமா இந்தியா கூட்டணியை உடஞ்சி காணாம போயிடும். ரிலோன் நேயர்களுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைஞ்சிருக்கு. இது பற்றி பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்கள் வந்திருக்கு. இது காங்கிரஸை சரி கட்டதான் திமுக இது போல் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே வராங்க. இது பற்றி விரிவாக பேசுவதற்காக நம்முடன் இணைகிறார் ஆர்ச்சி பிஷப் குணசேகரன் சாமுவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க சார். திமுக கூட்டணியில் தேமுதிக போயிருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈஷாவில் எல் முருகன், எஸ்பி வேலுமணி அவங்களாம் பிரேமலதா இருந்ததெல்லாம் இதில் பார்த்தோம். ஸோ இங்கே தான் போகிறாங்க அப்படின்னு நல்லா ஃபைனலைஸ் ஆகிட் ஆகும்போது டக்குன்னு அண்ணா அறிவாலயத்தில் அங்கே இருக்காங்க. இது எப்படி பார்க்க போனால் காங்கிரஸ் தொடர்ந்து ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்கு திமுக கூட்டணியில். இது அவங்களோட வாயை மூடுறதுக்கு தான் இப்போ தேமுதிக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக நீங்கள் சொல்கிற கேள்விக்கு அதுலேயே பதிலே இருக்குது. காங்கிரஸுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி தான் இது. அதாவது இப்போ காங்கிரஸ் நிறைய சீட்டு கேட்டுட்டே இருக்கிறாங்க, இவ்வளவு இடம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு இடத்த உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது, காரணம் தேமுதிகவுக்கு நாங்கள் கொடுத்தாகணும், வேற வழி இல்லை, அதனால உங்களுக்கு குறைச்சுதான் நாங்கள் கொடுப்போம்னு சொல்வதற்காக தான் இப்போ தேமுதிகவை இவங்க இதுல கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், உண்மையாவே விஜயகாந்த் உயிரோடு கூட இருந்தா சேர்ந்திருப்பாரா திமுகவோட அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வி உண்டாகும். அப்போ சொந்த மனைவியை என்ன பண்றாங்க, கணவருடைய நல்ல எண்ணங்களை, கோட்பாடுகளை, மக்களுக்கு சேர வேண்டிய காரியங்களை சொந்த மனைவியே என்ன பண்றாங்க, அதை விட்டு விலகி போய் எந்த கட்சி நமக்கு துரோகம் பண்ணதுன்னு சொல்லி அருமையான விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் பேசின காரியங்களை அப்படியே சுக்குநூறா தூக்கி குப்பையில போட்ட மாதிரி இந்த அம்மா அந்த கட்சியில போய் சேர்ந்து. நான் என்ன சொல்ல வரேன், மக்களுக்கு துரோகம் பண்ணுங்க, சொந்த கணவனுக்கே துரோகம் பண்ணலாமா? அந்த கணவன் பேர்னால இந்த கட்சியே இருக்குது. முதல் காரியம், நீங்க போய் அந்த கணவனுக்கு துரோகம் பண்ண மாதிரி அந்த கட்சியில போய் இணையறீங்க. உங்க தொண்டர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒருவேளை அந்த தொண்டர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொண்டர்களா இருந்தா அவங்க உண்மையான கேப்டனுடைய தொண்டர்களே கிடையாது. எனக்கு விஜயகாந்த் நேரில் நான் பார்த்ததே கிடையாது. ஆனா அவருடைய கல்லூரி ஒன்று மாமண்டூர்ல இருந்தது. இப்போ கடந்த ஒரு வருட காலமா வேற ஆளுக்கு கை மாறிடுச்சு. அங்க படிச்ச சில மாணவ செல்வங்கள் என்ற சொன்ன காரியம், எங்களால் ஃபீஸ் கட்ட முடியாது, அங்கிள் விஜயகாந்த் தான் எங்களுக்கு சலுகையெல்லாம் கொடுப்பாங்க அந்த காலேஜில் படிக்கும் போது. அந்த கல்லூரிக்கு பின்னாடி ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் உள்ள சில மக்களை எனக்கு தெரியும். அந்த மக்கள் என்ற சொல்லுவாங்க, இந்த கல்லூரினால இந்த கிராமம் பயனடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த கல்லூரியை வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டீங்க, ரைட், பரவாயில்ல, இருக்கட்டும், ஏன்னா உங்களால் பராமரிக்க முடியாது, அதனால கொடுத்துட்டீங்க, ரைட், சரி. இப்போ அடுத்தது, கட்சியே கொண்டு போய் எங்கே போட்டுட்டீங்க? ஒரு திருட்டு கூட்டத்தோடு கூட
நீங்கள் கொடுத்துட்டீங்க. அந்த திருட்டு கூட்டம் ஏற்கனவே கக்கம் கட்டிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸை சேர்க்கலாமா வேண்டாமா, காங்கிரஸை எப்படி துரத்தடிக்கலாம், காங்கிரஸுக்கு எப்படி செக் வைக்கலாம், காங்கிரஸை எப்படி மிரட்டலாம் அப்படிலாம் அவங்க வந்து திட்டம் தீட்டிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் போய் என்ன பண்ணி கை கொடுத்துட்டீங்க. இப்போ அவங்களுக்கு கை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒட்டுமொத்த விஜயகாந்த் உடைய கட்சியுடைய கொள்கைகளையே டோட்டலாக மாற்றிட்டீங்க. இல்லை 2016 திமுக கூட கூட்டணி போகிறதான பேசப்பட்ட இது தானே திமுகவும் தேமுதிக. விஜயகாந்த் இருக்கும்போதா? ஆமாம், விஜயகாந்த் இருக்கும்போது திமுக சேரன்னு சொன்னாரா? ஆமாம், இன்னைக்கு சொன்னாரு. இல்லை அன்னைக்கு பேச்சுவார்த்தைலாம் போச்சு. அப்புறம் ஒரு சில காரணத்துக்காக போலாங்க. பேச்சுவார்த்தை யார் தான் பேசலை. நீங்கள் நிறைய காணொலி பார்த்துருப்பீங்க. கலைஞரையே திருடன் சொன்னவர் விஜயகாந்த். கலைஞரே திருடன், பொய் பேசுறவன் அப்படின்னு விஜயகாந்தே பேசியிருக்கிறார். நீங்கள் நிறைய காணொலி பார்த்துருப்பீங்க. இவ்வளோ தைரியமாக யாரும் பேசுறது கிடையாது. கலைஞரை நான் கூட இவ்வளோ தைரியமாக நான் பேசுகிறேன். கலைஞரை நான் குற்றம் சொல்லவே மாட்டேன். எந்த காலத்திலும் கலைஞரை குற்றம் சொன்னதே கிடையாது. ஆனால் விஜயகாந்த் குற்றம் சொல்லியிருக்கிறார். விளங்குதா? அப்போது அப்பேற்பட்ட விஜயகாந்த் கட்சியை கொண்டு போய் நீங்கள் திமுகவோட இணைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன இல்லை, நெஞ்சில் ஈரமே இல்லைங்க, மனுஷ குணமே இல்லை. முதல் காரியம், நீங்கள் வேற எங்கேயாவது போய் சேர்ந்துருக்கலாம், இல்லை நீங்கள் தனித்து கூட நின்று இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இதில் போய் சேர்ந்தது தான் மிக பெரிய தவறு. அது இல்லாமல் இதுதான் சாதகமான நேரம்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணாங்க, அழகாக அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்து கொண்டு வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டு இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, புறக்கணிக்கிற மாதிரி, அவங்கள வெளியே தள்ளுற மாதிரி பண்ணுறாங்க. இப்போ தேசிய கட்சின்னு சொல்கிறாங்களே இந்த காங்கிரஸ், இப்போ என்ன பண்ண போகிறாங்க? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட தான் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஒரு பேட்டியில். என்ன தமிழ்நாடு காங்கிரஸ் மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்கள் பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் வாக்கு கொடுங்க, ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உங்கள்கிட்ட தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட சொன்னேன், யார்கிட்ட சொன்னேன் ஞாபகம் இல்லை. என்ன கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, என்ஆர் காங்கிரஸ்னு ஒன்று இருக்குது பாண்டிச்சேரியில். அவங்க தான் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்டிஏ கூட்டணியோடு கூட இருக்கிறவங்க, பிஜேபியோடு கூட இருக்கிறவங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி, இங்க இருக்கிற தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துருங்கன்றேன். இல்ல பாஜக இருக்குல்ல, அதெல்லாம் மிகப்பெரிய இருந்துட்டு போட்டுங்க. ஏங்க பாஜக எதிர்ப்பு தான் தாவேக்கா, பாஜக எதிர்க்கிறாங்க, கொள்கை ரீதியை எதிர்க்கிறோம் பேசுறாரு விஜய் அவர்கள் பேசுறாரு. ஆனா அந்த விஜய்க்கு என்ன பண்றாரு, அதே புதுச்சேரியில் இருக்கிற அந்த காங்கிரஸ் என்ன சொல்லுது, நாங்கள் வந்து இவருக்கு ஆதரவு கொடுக்குறோம், தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். அது வந்து என்ஆர் காங்கிரஸ், என்ஆர் ரங்கசாமியோட கட்சி இருக்கு. இது வந்து கட்சி தலைமையே வேற இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரும் உங்க தேசிய கட்சியில இருந்தவர் தானே. உங்க காங்கிரஸ் பிடிக்கலன்னு தானே வெளியே போய் என்ஆர் காங்கிரஸ் தனியாக ஆரம்பிச்சார். அவர் உங்க கட்சியில இருந்தவர் தானே. அப்ப அறிவா நண்டுகிறாருன்னு சொல்ல வரேன் நான். ஏன் அந்த அறிவு தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸுக்கு இல்லைன்ற நான். இப்ப தேமுதிக திமுக கூட்டணி உள்ள போனதால காங்கிரஸ் அடி பணிஞ்சிருமா? வேற வழி இல்லைங்க, வேற வழி இல்லை. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ நீங்கள் காங்கிரஸா தேடி போய் திமுக காலில் விழணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செக் வச்சுட்டாங்க. வழங்குதா? இவ்வளவு நாள் நீங்களும் காங்கிரஸ் எங்கள் கூட கூட்டணி இருந்தது என்று பேசி கொண்டிருந்தவர் இப்போ என்ன சொல்றாரு, நீ வந்தாவா வராட்டா போ, உனக்கு ஆட்சியில் பங்கு கிடையாது, நீ வந்து சட்டசபையில் உட்கார்ந்தானா உட்காராம போன எனக்கு என்னன்னு பேச ஆரம்பிச்சிட்டார். இதுலேயே எவ்வளோ கேவலமாக எவ்வளோ அசிங்கமாக இல்லை. ஒரு தேசிய கட்சி உங்களை பார்த்து இவ்வளோ ஈழமாக பேசுது. இந்த தேசிய கட்சிக்காவது கொஞ்சம் சொர்ணம் இருக்கான்னு நான் கேட்குறேன். மறுபடியும் நான் கேட்குறேன், தேசிய கட்சிக்காக சொர்ணம் இருக்குதா? நான் என்ன சொல்கிறேன், பேசாமல் இந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுங்க, ஒன்று தாவேக்கால போய் சேர்ந்துருங்க, இல்லை என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துருங்க, என்ன அல்ல தனியாக நில்லுங்க. நீங்கள் இவ்வளோ உங்களை ஒதுக்கி உங்களை கேவலப்படுத்தி உங்களை அசிங்கப்படுத்தின பிற்பாடு உங்களை என்ன பண்ணுறாங்க, அடுத்தது ஒருத்தர் முக்தார்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவரை வச்சு உங்கள் காங்கிரஸ் தலைவரே கேவலப்படுத்திட்டார். காங்கிரஸ் தலைவரே சரியில்லைன்னு சொல்லி இப்போ கூட மறுபடியும் நான் ஒரு 2 நாளைக்கு முன்பதாக அதே முக்தார் எனக்கு ஒரு காணொலி அனுப்பிச்சார். அதுலேயும் அருமையான முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் குறித்து கேவலமாக அந்த முக்தார் பேசியிருக்கிறார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் யார், காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அப்போது உங்கள் காங்கிரஸ் ஆட்சியை எப்படி அவங்க கைக்கூலியாக இருக்கிற முக்தாரை வச்சு, திமுக கைக்கூலியுடைய முக்தாரை வச்சு எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க காங்கிரஸை. இன்னும் அந்த காங்கிரஸ் திமுக கூட போகணுமா? ஏன்னா நான் காங்கிரஸ்காரனும் கிடையாது, எந்த கட்சிக்காரனும் கிடையாதுங்க. ஆனால் எனக்கு எழுச்சி உண்டாகுது, இன்னும் இப்படி பேசுகிறான் அந்த முக்தார், தவறு இல்லையா? இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் ஆச்சு அவர். அந்த முன்னாள் முதலமைச்சருக்கு மரியாதை கொடுக்காம இப்படி இந்த முக்தார் பேசுகிறான்னு எனக்கு கோபம் வருது. முக்தார் எனக்கு நண்பர் தான், இருந்தாலும் எனக்கு கோபம் வருது. எப்படி முக்தார் இப்படி பேசலாம் அப்படின்னு எனக்கு கோபம் வருது. காங்கிரஸார் கோபம் இல்லையா?
மறுபடியும் திமுகவில் போய் சேர போறீங்களா? அதான் அவங்கள பார்த்து நான் கேட்குறேன். ஒரு முடிவெடுங்க, நல்ல முடிவெடுங்க. காங்கிரஸுக்காரை பார்த்து நான் கேட்குறேன். இல்லை, நல்ல முடிவு அப்படின்னும் போது கூட்டணி விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாங்க. வந்தா ஒரே ஒரு மாநில அரசு தேசிய கட்சி தேடி போகணுமே தவிர ஒரு தேசிய கட்சி மாநில அரசை தேடி போக கூடாதுங்க. மாநில அரசியலை போய் தேடக்கூடாது. அப்போ உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு, என்ன மதிப்பு இருக்குதுங்க? இது எப்படி இருக்குன்னா, எனக்கு கீழே இருக்கிற ஒரு போதகர் இருக்கிறாருங்க. நான் ஒரு பேராயர், எனக்கு கீழே ஒரு போதகர் இருக்கிறாரு. எப்பா நீ தான் எனக்கு செய்யணும்பா அப்படின்னு நான் என் போதகர்கிட்ட போய் கேட்டேன். அந்த போதகர் என்ன நினைப்பாரு, இவ்வளோ பெரிய பேராயர் என்கிட்ட வந்து நிற்கிறான் அந்த ஆளு அப்படின்னு என்ன தானே கேவலமாக நினைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு தேசிய கட்சிங்க. நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு பிஜேபி இருக்கலாம், காலம் ஒருவேளை மாறும். ஒருவேளை இன்னொரு 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் காங்கிரஸே ஒருவேளை மத்தியில் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் வரலாம். காலம் எப்படி மாறும் நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இன்னைக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு 20 வருஷம் கழிச்சு மீண்டும் யாரு கீழே தான் இருப்பீங்க? யார் காலில் அடியில் தான் இருப்பீங்க? இதே மாநில அரசினுடைய ஆட்சி கீழே தான் நீங்களும் இருப்பீங்க. உங்களை கேவலப்படுத்திக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலினே தலைவர் பொறுப்பேற்று அந்த கூட்டணி வந்து வழிநடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிசங்கர் ஐயர் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து மாணிக் தாக்கூர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலின் வந்து நல்ல தலைவர் தான், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் மணிசங்கர் ஐயர் கருத்து வந்து தேவையற்றது. அவர் வந்து காங்கிரஸ் கட்சியிலே இல்லை, ஸோ அவர் கட்சியோட நீக்கப்பட்டவர், அவரோட இதுக்குள்ள எந்த ரியாக்டும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டுங்க. அவர் சொன்ன மணிசங்கர் ஐயர் சொன்னது 100% உண்மை. காரணம் என்ன, காங்கிரஸில் தலைமையே இல்லையே. இந்தியா கூட்டணிக்கு யாருங்க தலைவர் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா யார் இந்தியா கூட்டணி தலைவர்? உங்களுக்கு தெரியுமாங்க? தெரியாதுல்ல. இல்லை, காங்கிரஸால ராகுல் காந்தியோ இல்லைன்னா மல்லிகார்ஜுன கார்கேவோ தான் வழிநடத்தணும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நானும் நினைக்கிறேன். ஆனால் உண்மையான தலைவர் யார் யாருக்கும் தெரியாது. அதுக்கு பேச நம்ம ஆளில் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நான் சொல்ல வரேன். மம்தா பானர்ஜியும் கேட்பாங்களே, கொடுத்துட்டு போங்க, எல்லாருக்கும் கொடுங்க. அதாவது தலைவர் துணைத் தலைவர்னுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆளுக்கு தலைவராக மம்தா பானர்ஜிக்கு துணைத் தலைவரை கொடுத்துட்டு போங்க. நீங்கள் என்ன கொடுத்தாலும் நீங்கள் ஜெயிக்க போகிறது கிடையாது. நம்ம ஆளுக்கு கொடுத்துருங்க. நம்ம ஆள் நீங்கள் என்ன சொன்னாலும் தலை ஆட்டிட்டு நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா அதை வாசிச்சுட்டு போயிடுவார். நல்லது தானே அந்த மாதிரி ஆள் இருக்கிறது. இல்லை, அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தலைவர்ன்றது ஒரு மாதம் எடுத்துப்பாங்க, ஒரு ஐடென்டிஃபை கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. சரி, அதர் ஸ்டேட்டில் எப்படி ஸ்டாலினை வந்து ஏற்றுப்பாங்க? இப்போ பீகாரில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணாரு, அங்கேயே எடுக்கலையே. அதான் அங்கேயே பீகார்லேயே ஏற்றுக்கல. ஏங்க பீகார் ஆந்திராவுக்கு போக சொல்லுங்க, ஏற்றுக்கிறாங்க பாருங்க. அவரை பீகாருக்கு போயிட்டீங்க, ஆந்திராவுக்கு போக சொல்லுங்க. ஆந்திராவில் இவரை ஏற்றுக்கிறாங்களா பாருங்க. இவரு ஆந்திராக்காரர் தான். இதுக்கும் ஆந்திராவில் சொந்த ஊர். ஸ்டாலின் அவர்களுக்கு தேசிய தலைவருக்கான ஒரு முகம் இல்லை அப்படின்னு. இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணியான்னு நான் கேட்குறேங்க. முதல்ல அது ஒரு கூட்டணியா? முதல்ல நீங்க தான் எங்கேயுமே ஜெயிக்கலையே. நீங்க எங்கெல்லாம் கூட்டணி வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் என்ன ஆகுது? இவரை கூப்பிடுறீங்க, இவர் வந்து பேசணும், தோத்து தான் போகுது. நான் என்ன சொல்ல, மொத்தமாக இவரை தலைவராக வச்சுங்க, மொத்தமாக காணாமல் போய்டும்ன்றேன். நான் அந்த சிந்தனையோட நான் சொல்கிறேன், இவரை தலைவராக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா மொத்தமாக இந்தியா கூட்டணியை உடஞ்சி காணாமல் போயிடும். இல்லை, இப்போ நடக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த கட்சியில் சொல்லப்படுறது என்னன்னா என்டிஏ கூட்டணி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் டிஎம்கே கூட்டணி வந்து ஐஎன்டிஏ கூட்டணி யாரும் சொல்லலை, திமுக கூட்டணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். என்ன காரணம்? இவங்களே ஐஎன்டிஏ கூட்டணியை உடைக்கிறாங்களா? ஏங்க ஐஎன்டி கூட்டணி இருக்குதுக்கு நீங்கள் தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் இல்லைன்னு சொல்ல வரேன். நான் ஐஎன்டி கூட்டணி இப்போ நீ கரெக்டான ஒரு கேள்வி கேட்டீங்க. என்டிஏ கூட்டணிக்கு வாக்கு அழிங்க நான் சொல்லிட்டே இருக்கிறேன். நானும் நிறைய காணொலியை பார்க்கல. எல்லா தலைவர் சொல்லணும்னா என்டிஏ கூட்டணிக்கு பல கட்சிகள் வரும், யாரும் சொல்லவே மாட்டாங்க. கரெக்டாக சொன்னீங்க, நீங்கள் நல்லா எடுத்து கொடுத்தீங்க எனக்கு கேள்வியில். இந்திய கூட்டணி யாரும் சொல்லவே மாட்டாங்க. இந்திய கூட்டணி இல்லை. இல்லை, தலைவர் விசிஆ தலைவர் பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்றது இல்லை, மதிமுக தலைவரும் அது சொல்றது இல்லை. எல்லாருமே திமுக கூட்டணி பல பேர் வருவாங்க, பலமாயிட்டு இதுதான் சொல்றாங்களே கண்டி. ஐஎன்டிஏன்னு மறந்துட்டாங்களா எல்லாரும்? இல்லை, இந்தியா கூட்டணி ஒன்றுமே கிடையாதுங்க. அங்கே யார் இருக்கிறா? ஏங்க ராகுலே மனம் உடஞ்சி கிடக்கிறாரு. சோனியா காந்தி பேசுகிறதே கிடையாது. மல்லிகார்ஜுன் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அவர் இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல. அப்புறம் அவங்க இருக்கிற கட்சியில் சிதம்பரம் மற்றவங்களாம் இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க ஒன்றுமே தெரியல. ஏதோ பாராளுமன்றத்தில் ஏதோ சிதம்பரம் ஏதோ பேசுனதா நான் பார்த்தேன் போன வாரம். நான் இருக்கிறேன், உயிரோடு தான் இருக்கிறேன், பாராளுமன்றத்தில் இருக்கிறதுக்காக ஏதோ 2 வார்த்தையை விட்டுருக்கிறாரு. இப்படி தான் நடக்குதே தவிர ஒரு மாநில கட்சிக்கு இருக்கிற அந்த உத்வேகம் கூட தேசிய கட்சிக்கோ தேசிய கூட்டணின்னு அவங்க வச்சிருக்கிறாங்களே இந்தியா கூட்டணி, அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளுக்கோ இல்லவே இல்லை. தேமுதிக திமுக கூட்டணி போயிட்டதால என்டிஏ கூட்டணி வந்து இந்த மெகா கூட்டணி எடப்பாடி சொன்னால மெகா கூட்டணி அமைப்போம், அந்த பலத்தை வந்து இழந்துடுச்சா என்டிஏ கூட்டணி? அப்படி கிடையவே கிடையாதுங்க. இன்னும் என்டிஏ கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகள் வரப்போகுது.
இல்லை இன்னும் வந்தாலும் ஒரு பெரிய கட்சி அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறு சிறு கட்சியான அடுத்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எது இப்போ தேமுதிக வந்து பெரிய கட்சின்னு சொல்ல வரீங்களா? இல்லை அதை வச்சு தானே அவங்க மெகா கூட்டணி சொன்னாங்க. தேமுதிக வந்து ஒரு கட்சியாவே இல்லைங்க இப்போ. இல்லை அதெல்லாம் வச்சு தானே யார் இருக்கு? இல்லை அதெல்லாம் வச்சு தானே இவங்க மெகா கூட்டணி அப்படின்னாங்க. பிரேமலதா அவங்க தம்பி இவங்க 2 பேர் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிவாங்க. ஏங்க விஜயகாந்தோடைய பையனை கூட காட்டுறது இல்லைங்க. நிறைய இடத்துல விஜயகாந்தோட பையனையே காட்டுறது இல்லை. அந்த 2 தம்பிங்களும் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. நீங்கள் எங்கே பார்த்தாலும் திருமதி பிரேமலதாவையும் அவங்க தம்பி இவங்க 2 பேர் தான் பார்க்கலாம். நீங்கள் இவங்க 2 பேர் மட்டும்தான் தேமுதிக, மற்றவங்க யாருமே கிடையாதுங்க. நீங்கள் அதை ஒரு கட்சியாக நினச்சி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்கள் வேற சிரிப்பு வருதுங்க. இல்லை 2021 இருந்த கட்சி தானே இங்கே இருக்கு. டிடிவி மட்டும் தான் உள்ளே வந்திருக்காரு. நீங்கள் விடுங்க. நீங்கள் வேறு எது டிடிவி மட்டும் தான் இது உள்ளே வந்திருக்கிறாரா? ஆமாம், மற்றவங்க எல்லாரும் 2021 பயணிச்சவங்க தானே. ஏங்க இருக்கட்டுங்க, இருந்தாலும் என்டிஏ கூட்டணி பலமான கூட்டணி தானே. ஆரம்பத்தில் பலமான கூட்டணி தானே. அந்த கூட்டணி பலத்தை உடைக்க தான் சசிகலா புது கட்சி ஆரம்பிச்சு எல்லா இதுவும் உடைக்க போறாங்களாம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதிமுக பலத்தை உடைக்க போறாங்களாம். இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்க? கட்சி ஒருங்கிணையும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தாங்க. அதனால இப்போ இந்த நேரத்தில் வந்து மக்களை குழப்பி ஏதாவது ஒன்று பண்ணு நினைக்கிறாங்களோ. மக்கள் அவங்கள மறந்துட்டாங்க. நான் சசிகலா பக்கம்தான் ஒரு காலத்தில். இப்போ அவங்க அப்படியே அமைதியாக இருந்துட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன அவங்க கட்சி ஒன்று ஆரம்பித்து மக்களை குழப்பம்னு நினச்சாங்கன்னா இனிமேல் நடக்காது. இனிமேல் சசிகலா சூத்திரதம் எடுபடாது. ஒன்றும் கதை நடக்காது. முடிஞ்சு போச்சு கதை. ஆட்டம் க்ளோஸ். அதெல்லாம் ஒன்று அவங்க என்ன பண்ணணும், எடப்பாடி கூட ஏம்மா நான் உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். இது எங்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி. அடுத்தது என்னுடைய சகோதரி என்னுடைய அக்கா இருந்த கட்சி. அதனால் உன் கூட நான் சும்மா நின்றுக்கிறேன். என்ன நான் உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் எல்லாரும் அவங்க என்ன சொல்லியிருக்கணும், எந்த கட்சியை ஆரம்பிக்காமல் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் இணைந்து எடப்பாடிக்கு நீங்கள் நான் தான் எடப்பாடி, இவங்க தானே எடப்பாடியை உட்கார வச்சுட்டு போனாங்க முதலமைச்சராக. அதனால் நான் தான் எடப்பாடியை முதலமைச்சராக உட்கார வச்சேன். அதில் அவருக்கு ஆதரவு கொடுங்க, நானும் அவருக்கு தான் ஆதரவுன்னு சொல்லிட்டு போட்டுமே. இவங்க என்னத்துக்கு தனியாக கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போகிறாங்க? அந்த பெருந்தன்மை அவங்களாண்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பெருந்தன்மை இல்லதான். ஏன் விட்டு கொடுக்கணும்? இவங்க கொடுத்துட்ட பதவியை இவங்களால கொடுக்காம ஒரு மிகப்பெரிய அளவுல பண்ணிட்டாங்கன்றது ஒரு துரோகம் இருக்கு. பதவி நீங்க தானே கொடுத்தீங்க. திருப்பி கொடுத்துருவான்ற நம்பிக்கையில் தானே கொடுத்தாங்க. நீங்க தானே கொடுத்துட்டு போனீங்க. நல்லா நிர்வாகம் பண்றாருல தம்பி, நீ நல்லா நிர்வாகம் பண்றப்பா, அக்காவுக்கு பதில் என்ன நல்லா செய்யற, நான் அக்காவுக்கு எப்படி உதவி செய்யணும் அதே மாதிரி நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு போங்க. நான் தப்பு இல்லையே. ஏங்க அக்காவுக்கு நீங்க உண்மையா இருக்குன்னு நினைச்சா அந்த மாதிரி செய்யிட்டு போன தப்பு இல்லையேங்க. இது அருமையான எங்க தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த ஒரு கட்சி, அக்கா நிர்வாகம் பண்ண கட்சி. இப்போ நான் உன்னை உட்கார வச்சுட்டு போனேன், நீ நல்லா பண்ணுறப்பா, ரொம்ப சந்தோஷம், நீயே பண்ணுப்பா, நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு போங்களேன். ஏங்க நீ கட்சியில் போய் சேர வேணாங்க. கட்சியில் நீ சேர வேணாம். நீங்கள் அப்பப்போ இந்த காணொலி பேட்டிலாம் கொடுக்கும் போது எல்லாரும் தம்பி எடப்பாடிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, நான் தான் அவரை உட்கார வச்சுட்டு போனேன். அவர் தனிப்பட்ட முறையில் எனக்கும் அவருக்கும் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். அக்காவுடைய கொள்கையில் அவர் நிறைவேற்றுறாரு, அதனால ஒரு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு போங்களேன். அப்படி சொல்றதுனால சசிகலாவுக்கு என்ன பெனிஃபிட்? மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கணும். உங்க அக்கா நிர்வாகம் பண்ணினே அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், அந்த இரட்டை இலையில எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது என்கின்ற உயர்ந்த எண்ணம் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்க செய்வீங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் பதிவுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நேர்களே, இது போன்ற அரசியல் நிகழ்வுகளுக்கு ரியல் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.